சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க பார்த்தா தமிழ் சுமங்கலி பூஜைக்காண்டி எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுமங்கலி பூஜையில பார்த்தா அப்பத்தாவும் கலந்துக்கிற போறாங்க. அப்பத்தா மோகனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மோகனா நீயும் ஒரு 8 அங்கே வந்து நின்று அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இல்லத்த அவருக்கு தெரிஞ்சா கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், சரி மோகனா அப்ப நீ இங்கே இரு, நான் வேணா அங்கே போறேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது, நான் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா தமிழ் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுமங்கலி பூஜைக்கும் பார்த்தா ஆட்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. செல்லப்பாண்டியும் வசந்தியும் பார்த்தா அந்த சுமங்கலி பூஜைக்கு வராங்க. தமிழ் என்னடி நீ பாட்டுக்கு இங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க, உள்ள கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு, அவரு பாட்டுக்கு தாமரகலத்துல காலி கட்டிட்டா என்னடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்க பாருமா நான் கும்புற தெய்வம் எனக்கு துணையா இருக்கு, அவரு கண்டிப்பா தாமரகலத்துல தாலி கட்டவே மாட்டாரு, அதை விட அவரு மேல எனக்கு நம்பிக்கை நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வசந்தி கிட்ட தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுமங்கலி பூஜைக்கு வந்தவங்க எல்லாம் பார்த்தா அப்பதான் தமிழ்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னம்மா வீட்டுக்குள்ள எதுவும் விசேஷமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கவும், அப்பதான் பார்த்தா வசந்தியும் செல்லப்பாண்டியும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, ஆமாங்க இந்த நிக்கிது என் மக தமிழ்செல்வி, இவளுடைய புருஷன் தான் இந்த வீட்டு பிள்ளை சேதுபதி, அதாவது அமைச்சர் ராஜாங்க இருக்கார்ல அவருடைய இளைய மயன், அவருக்கு இன்னைக்கு வந்து அவங்களுடைய தங்கச்சி மகளோட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், இதை கேட்டதும் பார்த்தா எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னங்க சொல்றீங்க, மகளுடைய புருஷனுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் நடக்க போது, இந்த நேரத்துல உங்க மகன் இங்க சுமங்கலி பூஜை வச்சிருக்கு, என்னதாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் பார்த்தா அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கவும், அப்பதான் பார்த்தா தமிழ்செல்வி, என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, எனக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, என்னுடைய மாங்கல்ய பாக்கியம் நிலைச்சு நிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த பூஜையே பண்ணியிருக்கேன், வந்த நீங்க எல்லாருமே அதுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், கண்டிப்பாமா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, என்னைக்குமே உன் புருஷன் உன் கூட தான் சேர்ந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களாம் சொல்லவும், அது போதுங்க வாங்க பூஜையில உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிடவும் எல்லாரும் பார்த்தா இங்க உட்காந்து சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா ராஜாங்க வீட்டுக்கு ஒரு சாமியாரு வராரு. அந்த சாமியாரு தமிழை பார்த்துட்டு, நீ என்ன நோக்கத்தோட இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணிருக்கியோ அது கண்டிப்பா நடக்கும், யார் யாரோ என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க, அந்த சூழ்ச்சியெல்லாம் மூடி மறைக்க முடியாது, இன்னும் கூடிய சீக்கிரமே அந்த சூழ்ச்சியெல்லாம் இப்ப தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் பார்த்தா அங்கிருந்து போயிடாரு. அப்பதான் பார்த்தா தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவர் சொன்ன மாதிரி இதுல ஏதோ சூழ்ச்சி தான் இருக்கு போல அப்படின்னு சொல்லி தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்கலதான் லேப் டெஸ்ட்ல இருந்து பார்த்தா ஒருத்தர் வராரு. அவரை பார்த்துட்டு தமிழை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன சார் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கல, இல்ல மேடம் அன்னைக்கு கருப்புன்ற ஒருத்தர் இங்க இருந்து வந்து ஒரு கேக்கு கொடுத்தாரு, அதை சோதனை பண்ணவும் சொன்னாரு, அதோடைய ரிப்போர்ட் வந்து அன்னைக்கு ஒருத்தர் வந்து கொடுத்தாரு, பட் ஆனா இன்னொரு ரிப்போர்ட் எங்க கிட்ட இருந்துச்சு, 2 ரிப்போர்ட் எதுக்கு இங்க இருக்கு, இன்னொரு ரிப்போர்ட்டை போய் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப் டெஸ்ட்ல இருந்து வந்தவர் பார்த்தா அந்த ரிப்போர்ட்டை தமிழ்கிட்ட கொடுக்குறாரு. சரி சார் அந்த கேக்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், அந்த கேக்ல மயக்க மருந்து கலந்து இருந்துச்சு, அது ஒரு பர்த்டே கேக் அப்படின்னு சொல்லி லேப் டெஸ்ட்ல இருந்து வந்தவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு.